Hello all, welcome to Simple Max Magic Tamil. இந்த ரெண்டு டேர்முக்கு HCF அண்ட் LCM ரெண்டுமே கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 14, 21 இந்த நியூமெரிக்கலை 7ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ இங்கே 2, இங்கே 3 வரும். இதோட HCF வந்து இந்த காமன் ஃபேக்டர் 7. இங்கே வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க ஃபேக்டர் A தான். லீஸ்ட் பவர் தான் HCFக்கு கன்சிடர் பண்ணணும். ஸோ 7A² தான் இதோட HCF. LCM 7 × 2 × 3 இன்ட்டு A³ B இதுதான் இதோட LCM. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 42 A³ B தான் LCMோட வேல்யூ. செகண்ட் கொஷின் 8, 12 இந்த நியூமரிக்கலை ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 4ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 2, 3 வரும். நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ் x⁴ - 81 இது பார்க்குறதுக்கு A² - B² ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா A + B × A - B. இங்கே A வேல்யூ x², B வேல்யூ 9. ஸோ இந்த வேல்யூஸை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x² + 9 × x² - 9. அகைன் இது A² - B² ஃபார்மேட்டில் இருக்குது. எப்படி ஃபேக்டரைஸ் ஆகும்னா x² + 9 × x + 3 × x - 3. நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ் x³ - 27 இது A³ - B³ ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா A - B × A² + AB + B². இங்கே A வேல்யூ x, B வேல்யூ 3. இந்த வேல்யூஸை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x - 3 × x² + 3x + 9. இப்போ இதோட HCF காமன் ஃபேக்டர் எடுக்கணும். நியூமரிக்கல்ஸில் காமன் ஃபேக்டர் 4, வேரியபிள்ஸில் x - 3. இதுதான் இதோட HCF. LCM 4 × 2 × 3 ரெண்டுத்துலேயுமே காமன் டேர்ம் x - 3 இருக்குது. அது இல்லாமல் x + 3 × x² + 9 × x² + 3x + 9. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 24. 4 × 2 8, 8 × 3 24. x⁴ - 81 ஃபேக்டர் தான் இந்த 3 டேர்ம்ஸு. ஸோ இந்த 3 டேர்ம்ஸ் இங்கே இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணால் x⁴ - 81 வரும் இன்ட்டு x² + 3x + 9. இதுதான் இதோட LCM வேல்யூ. ஃபஸ்ட்டு பாலினாமியலை m² - n² இது பார்க்குறதுக்கு A² - B² ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா A + B × A - B. இங்கே A வேல்யூ m, B வேல்யூ n. இந்த வேல்யூவை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். m + n × m - n. நெக்ஸ்ட்டு m⁴ - n⁴. இதுவும் A² - B² ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே A வேல்யூ m², B வேல்யூ n². இது எப்படி ஃபேக்டரைஸ் ஆகும்னா m² + n² × m² - n². இது அகைன் எப்படி ஃபேக்டரைஸ் ஆகும்னா m² + n² × m + n × m - n. இதோட HCF காமன் ஃபேக்டர் நம்ம எழுதணும். இந்த ரெண்டு டேர்ம்லேயும் காமன் ஃபேக்டர் m + n × m - n, m² - n². இதோட LCM m² + n² × m + n × m - n, m² + n² × m² - n². இதை நம்ம எப்படி எழுதலாம்னா m⁴ - n⁴. இதுதான் இதோட LCM. இப்போ இந்த 3 பாலினாமியல்ஸ்க்கு LCM அண்ட் HCF கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து நம்ம 8 காமனாக வெளியே எடுத்தோம்னா x² - 25. இது A² - B² ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா A + B × A - B. இங்கே A வேல்யூ x, B வேல்யூ 5. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x + 5 × x - 5. செகண்ட் டேர்ம்லேருந்து நம்ம 2x காமனாக வெளியே எடுத்தோம்னா x³ - 125 வரும். இது A³ - B³ ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா A - B × A² + AB + B². இங்கே A வேல்யூ x, B வேல்யூ 5. ஸோ இது எப்படி ஃபேக்டரைஸ் ஆகும்னா 2x × x - 5 × x² + 5x + 25. தேர்ட் டேர்ம் 4 × x - 5 × x - 2. இப்போ இந்த 3 டேர்முக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கலாம். இதில் காமன் ஃபேக்டர் தான் எடுத்துக்கணும். இப்போ 2, 4, 8 இருக்குது. இதில் காமன் ஃபேக்டர் 2, 4, 8. இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் 1, 2, 4 இருக்கும். அப்போ 2 தான் இதோட காமன் ஃபேக்டர் நியூமெரிக்கலில் 2. நெக்ஸ்ட்டு இது மூணுத்துலேயும் காமன் ஃபேக்டர் x - 5 தான். ஸோ 2 × x - 5 தான் இதோட HCF. இந்த நியூமெரிக்கல்ஸ் 2, 4, 8
இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இதை 2ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 1 2 4 வரும். அகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் 1 1 2. ஸோ எல்சிஎம் வந்து 2 cube இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 25. 2 cube வேல்யூ வந்து 8 8x. இதை அகைன் நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25ன்னு எழுதலாம். எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 25. இதுதான் இதோட எல்சிஎம். ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து காமனாக 12x ஸ்கொயரை வெளியே எடுத்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. இந்த 12 நம்ம எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 3x ஸ்கொயர். இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். இங்கே a வேல்யூ x, b வேல்யூ 1. ஸோ இந்த வேல்யூஸை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். செகண்ட் டேர்ம் வந்து 18. இதில் வந்து எக்ஸ் க்யூபை காமனாக வெளியே எடுத்தோன்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 வரும். இது a க்யூப் மைனஸ் b க்யூப் ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே a வேல்யூ வந்து x, b வேல்யூ 1. இந்த வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 18 நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலான்னா 2 இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த ரெண்டு டேர்ம்லேயும் காமன் ஃபேக்டர் தான் HCF. ஸோ இதில் வந்து 2 and 3 காமனாக இருக்குது. அதில் லீஸ்ட் பவர் தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ 2 இன்ட்டு 3 எக்ஸில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 6 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 தான் இதோட HCF. எல்சிஎம் வந்து இதில் நம்ம ஹையஸ்ட் பவர் கன்சிடர் பண்ணோம். 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. 4 இன்ட்டு 9 இன்ட்டு எக்ஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. 4 இன்ட்டு 9 வந்து 36 எக்ஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இதுதான் இதோட எல்சிஎம். ஃபஸ்ட்டு பாலினாமியல்லேருந்து 5 நம்ம காமனாக வெளியே எடுத்தோம்னா m க்யூப் மைனஸ் 1 வரும். இது a க்யூப் மைனஸ் b க்யூப் ஃபார்மேட்டில் இருக்குது. a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே a வேல்யூ வந்து m, b வேல்யூ வந்து 1. இந்த வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5 இன்ட்டு m மைனஸ் 1 இன்ட்டு m ஸ்கொயர் ப்ளஸ் m ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம்லேருந்து 10 காமனாக வெளியே எடுத்தோம்னா m ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இங்கே a வேல்யூ m, b வேல்யூ 1. 10 இன்ட்டு m ப்ளஸ் 1 இன்ட்டு m மைனஸ் 1. தேர்டு வந்து 15. இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே வந்து 15 m மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வரும். இந்த 5 10 15 இதை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா 5ஆல் டிவைட் பண்ணால் 1 2 3 வரும். ஸோ இதோட காமன் ஃபேக்டர் தான் HCFாக நம்ம கன்சிடர் பண்ணோம். 5 இன்ட்டு இது மூணுத்துலேயும் காமன் டேர்ம் வந்து m மைனஸ் 1. எல்சிஎம் வந்து 5 இன்ட்டு 2 வந்து 10 10 இன்ட்டு 3 வந்து 30. எல்லாத்துலேயும் m மைனஸ் 1 காமனாக இருக்குது. அதில் நம்ம ஹையஸ்ட் பவர் கன்சிடர் பண்ணோம். m மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு m ப்ளஸ் 1 இன்ட்டு m ஸ்கொயர் ப்ளஸ் m ப்ளஸ் 1. இதுதான் இதோட எல்சிஎம். நெக்ஸ்ட் சம் 2 இன்ட்டு 3 வந்து 6 மைனஸ் 7. அதாவது இங்கே ரெண்டு நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 7 வரணும். ஸோ மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் 6, ஆட் பண்ணால் மைனஸ் 7. ஸோ இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகுனா 2a ஸ்கொயர் மைனஸ் 6a மைனஸ் a ப்ளஸ் 3. ஃபஸ்ட் ரெண்டு டேர்ம்லேருந்து 2a காமனாக வெளியே எடுத்தோன்னா a மைனஸ் 3. செகண்ட் ரெண்டு டேர்ம்லேருந்து மைனஸ் 1 காமனாக வெளியே எடுத்தோன்னா a மைனஸ் 3. 2a மைனஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 3. செகண்ட் டேர்ம் வந்து 3 இன்ட்டு மைனஸ் 6. இப்போ மைனஸ் 18 மைனஸ் 7. இங்கே வந்து மைனஸ் 9 இன்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3a ஸ்கொயர் மைனஸ் 9a ப்ளஸ் 2a மைனஸ் 6. ஃபஸ்ட் ரெண்டு டேர்ம்லேருந்து 3a காமனாக வெளியே எடுத்தோன்னா a மைனஸ் 3. செகண்ட் ரெண்டு டேர்ம்லேருந்து 2 காமனாக வெளியே எடுத்தோன்னா a மைனஸ் 3. 3a ப்ளஸ் 2 a மைனஸ் 3. இந்த ரெண்டு டேர்மில் தான் நம்ம HCF கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து காமன் ஃபேக்டர் தான் HCF. ஸோ a மைனஸ் 3 தான் இது HCF. எல்சிஎம் வந்து 2a மைனஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 3 இன்ட்டு
3a + 2. இதுதான் இதோட எல்சிஎம். ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து காமனாக 2x² வெளியே எடுத்தோம்னா ரிமைனிங் வந்து x² - 3x - 18. இது எப்படி ஃபேக்டரைஸ் ஆகும்னா -6 × 3 இங்கே வந்து -3 வரும். 2x² x - 6 × x + 3. செகண்ட் டேர்ம்லேருந்து நம்ம 3 காமனாக வெளியே எடுத்தோம்னா x² - 36. இது வந்து a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா a + b × a - b. இங்கே a வேல்யூ வந்து x, b வேல்யூ வந்து 6. 3 × x + 6 × x - 6. தேர்ட் டேர்ம்லேருந்து நம்ம காமனாக எக்ஸை வெளியே எடுத்தோம்னா x² - 7x + 12. இங்கே வந்து -3 × -4 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இது எப்படி ஃபேக்டரைஸ் ஆகும்னா x × x - 3 × x - 4. இந்த 3 டேர்மில் இருக்க காமன் ஃபேக்டர் தான் HCF. இதில் வந்து காமனாக எந்த வேல்யூவும் இல்லை. ஸோ 1 தான் இதோட HCF. LCM வந்து 3 × 2 × x², x + 6 × x - 6 × x + 3 × x - 3 × x - 4. இதுதான் இதோட LCM. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி ஃபேக்டரைஸ் ஆகும்னா மல்டிப்ளை பண்ணால் 7 வரணும், ஆட் பண்ணால் -8. இங்கே வந்து -7 × -1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது எப்படி ஃபேக்டரைஸ் ஆகும்னா m - 7 × m - 1. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 35 - 12. ஸோ -7 × -5. செகண்ட் டேர்ம் எப்படி ஃபேக்டரைஸ் ஆகும்னா m - 7 × m - 5. தேர்ட் டேர்ம் ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து m² வெளியே எடுத்தோன்னா m - 5 வரும். செகண்ட் 2 டேர்ம்லேருந்து -1 வெளியே எடுத்தோன்னா m - 5. m² - 1 × m - 5. இது வந்து a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா a + b × a - b. இங்கே a வேல்யூ m, b வேல்யூ 1. m + 1 × m - 1 × m - 5. இந்த 3 டேர்முக்கு HCF வந்து காமன் ஃபேக்டர் நம்ம எடுக்கணும். இதில் வந்து காமன் ஃபேக்டர் m - 7 இருக்குது. பட் இங்கே வந்து m - 7 இல்லை. 3 டேர்ம்ஸ்லேயும் காமன் ஃபேக்டர் இருந்தால் தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே காமனாக எதுவும் இல்லை. 1 தான் இதோட HCF. LCM வந்து m - 7 × m - 1 × m - 5 × m + 1. இதுதான் இதோட LCM. y = 1ன்னு ஃபஸ்ட்டு பாலினாமியலில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 + 6 + 6 + 1 ≠ 0. y = -1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். -1 -1² வந்து +1 +1 × 6 வந்து +6. இங்கே வந்து -1 × 6 வந்து -6 + 1. இது வந்து 0க்கு ஈக்குவேட் ஆகுது. -1 இந்த சைடு வந்துச்சுன்னா y + 1. இந்த பாலினாமியலை y + 1னால் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இங்கே வந்து y³ இருக்குது, இங்கே y இருக்குது. ஸோ y² சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். இதை மல்டிப்ளை பண்ணால் y³ வரும். y³ + y². இதை மைனஸ் பண்ணால் இங்கே கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 5y² + 6y + 1. 5y சப்ஸ்டியூட் பண்ணால் 5y² + 5y வரும். இது மைனஸ் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து y + 1 வரும். 1 மல்டிப்ளை பண்ணோன்னா y + 1. இது கேன்சல் ஆகி இங்கே 0 வரும். y + 1 × y² + 5y + 1 தான் ஃபஸ்ட்டு பாலினாமியலோட ஃபேக்டர்ஸ். செகண்ட் பாலினாமியல் வந்து y³ - 3y + 2. இங்கே y வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 - 3 + 2. இது 0க்கு ஈக்குவல் ஆகுது. இந்த 1 இந்த சைடு வந்துச்சுன்னா y - 1. ஸோ இந்த டேர்ம் y³ இங்கே வந்து y² இல்லை +0y²ன்னு எடுத்துக்கிறேன். -3y + 2. இங்கே க்யூப் இருக்குது, இங்கே y இருக்குது. y² சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதை மல்டிப்ளை பண்ணும்போது y³ - y². இது மைனஸ் ஆகி இங்கே கேன்சல் ஆகும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ +y² - 3y. இப்போ +y சப்ஸ்டியூட் பண்ணால் y² - y வரும். இங்கே மைனஸ் ஆகி இது கேன்சல் ஆகிடும். இங்கே -2y + 2 வரும். இங்கே -2 சப்ஸ்டியூட் பண்ணால் -2y + 2 இது கேன்சல் ஆகிடும். அப்போ y - 1 × y² + y - 2. இது அகைன் எப்படி ஃபேக்டரைஸ் ஆகும்னா 2 × -1 y - 1 × y - 1 × y + 2 y - 1 ஹோல் ஸ்கொயர் × y + 2. இது செகண்ட் பாலினாமியல் ஃபேக்டர். ஃபஸ்ட்டு பாலினாமியல் ஃபேக்டர் வந்து y + 1 ×
ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 5y ப்ளஸ் 1. இது ரெண்டுத்துலேயும் காமன் ஃபேக்டர் இல்லை. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து 1 தான் வரும். எல்சிஎம் y மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் y ப்ளஸ் 2 இன்ட்டு y ப்ளஸ் 1 இன்ட்டு y ஸ்கொயர் ப்ளஸ் 5y ப்ளஸ் 1. இதுதான் இதோட எல்சிஎம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.